நம்ம சேனலை பார்க்குறவருக்கும் நண்பர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம சேனல் 50,000 சந்தாதாரர்களை கடந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவங்க நடிகர் திலகத்துடைய கோடான கோடி ரசிகர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நம்ம சேனலை ரசிக்கக்கூடிய நேயர்களும் தான். அதற்கான ஒரு சிறப்பு பதிவாக இது இருக்கும். நம்ம ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல் எப்படி உருவாச்சு அப்படின்றதையும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் நிறைய டைம் உங்ககிட்ட பேசியிருக்கேன். அதை தாண்டி நான் சொல்லாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த சேனல் ஆரம்பத்திலிருந்து நடிகர் திலகத்துடைய புகழை சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்த விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னதே கிடையாது. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல் 50,000 சந்தாதாரர்களை கடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறையவே தோல்விகள் இருக்குது. புது ஒரு மனுஷனாக பிறந்துட்டா அவன் எப்போதுமே ஜீரோலேருந்து ஆரம்பிப்பான். இப்போ சிவாஜியோட வாழ்க்கையும் பார்த்திங்க அப்படின்னா, அவர் எப்படி முதல்ல நாடகத்தில் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு 13-14 வயதுலேருந்தே கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் 18, 19, 20 வயதில் சினிமாக்களில் போய் அதுக்கப்புறம் ஒரு மிகச்சிறந்த நடிகராக பார்க்கப்பட்டாரோ, இது இப்படி காமனாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தான் அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் சில பேர் சில பேருடைய கைடன்ஸில் முன்னேறி போவாங்க. ஆனால் நம்மளோட ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலுக்கு கைடன்ஸ்ன்னு யார் இருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, யாருமே கிடையாது. பல தவறுகள் செய்யப்பட்டு அந்த தவறுகள்லேருந்து வந்த விளைவின் காரணமாக திருத்தப்பட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி உயர்ந்தது தான் இந்த ஒரு சேனல். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல நடிகர் திலகத்துடைய புகழை பேச ஆரம்பிக்கும் போது ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, பல நிகழ்ச்சிகளை நான் கண்டக்ட் பண்ணேன். சிவாஜி சாருடைய பாடல்கள், அப்புறம் படங்கள் பற்றிய அந்த விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை கண்டக்ட் பண்ணி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அது பல பிரச்சனைகளை சந்தித்து அந்த வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனல்லேருந்து நீக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே சரியாக போகலை அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வைக்கப்பட்டது. அப்போது இன்னும் நிறைய முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாச்சாரை பற்றியான இன்னும் புதிய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி நிறைய ரசிகர்களை தேடி போய் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி மக்களுக்கு இன்னும் சிவாச்சியோட புகழை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி திரும்ப ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்து வளர்ந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல் முறையாக நேரலை ஒன்று ஏற்படுத்தினோம். அந்த நேரலை மூலமாக ரசிகர்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. அவங்களுக்கும் எங்கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்படி எல்லாரும் பேசினாங்க. ஒவ்வொருத்தராக உள்ளே வந்தீங்க, பல விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் ஒன்லி சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கீங்க. ஸோ இப்படி பல தோல்விகளை கடந்து தான் நம்ம சேனல் இன்றைக்கி 50,000 சந்தாதாரர்களை ரீச் பண்ணி ஒரு வெற்றியான இடத்துல இருக்குது. இது முழுமை பெற்ற வெற்றியா அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனராக என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது முழுமை பெறாத வெற்றி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சேனலை ஆரம்பிக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் 1,00,000 சந்தாதாரர்களை கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய முழு முயற்சியாக இருந்தது. ஆனால் பாதிக்கு பாதி நம்ம கடந்து வந்துட்டோம். இன்னும் பாதி நம்ம கடக்க போகிறோம். ஒன்றா சேர்ந்து பயணித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 1,00,000 சந்தாதாரர்களை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இப்போ எனக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கான முயற்சிகள் இன்னும் நம்ம எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பெயரை நான் சிவாஜி ரசிகன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். போன டைம் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, ஆனால் நான் சிவாஜி ரசிகன் மட்டும்தான் போட்டிருந்தீங்க. உங்களோட பேர் நீங்கள் போடலை. ஃபஸ்ட்டு மேலே உங்களுடைய பெயர் போடுங்க, அதுக்கு கீழே நான் சிவாஜி ரசிகன் அப்படின்னு சொல்லி போடுங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வை கொண்டாடும் விதமாக ரசிகராக இருக்கக்கூடிய உங்களுடைய பெயரை நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன். ஒருவேளை அந்த போஸ்ட்டை பார்க்கக்கூடிய பலாயிரம் ரசிகர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. இவ்வளவு ரசிகர்கள் இன்னும் நடிகர் திலகத்துக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. அதனால தான் வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுங்கள். சரி, ஓகே. வாழ்க சிவாஜி கணேசன், வளர்க நடிகர் திலகத்தின் புகழ். நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.